இப்போ கூடலூர் தொகுதி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்த்தீங்க அப்படின்னா, வனத்துறையோ, மாவட்ட நிர்வாகமோ, அந்த அரசோ வந்து அவங்கள என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாரி, தொடர்ச்சியான அந்த வனவிலங்கு தாக்குதல்கள் அதிகமா இருக்கு. மக்கள் உயிர் பலிகள் ஏற்படுது அப்படின்னு நாங்க போராடும் போதோ, இல்ல எங்களுக்கான தீர்வ வந்து குடுங்கன்னு சொல்லி இந்த மாவட்ட நிர்வாகம், அரசுட்ட நாங்க எடுத்துட்டு போம்போதோ, அவங்க எங்கள எப்படி காட்டுறாங்கன்னா, நீங்க வனத்த ஆக்கிரமிச்சவங்க, ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி எங்கள ஒரு 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 ஆக்கிரமிப்பாளர்களா இந்த அரசு நிர்வாகம் எங்கள மாத்தி வச்சிருக்கு. ஆனா, கூடலூர் தொகுதி மக்கள் ஆக்கிரமிப்பாளர்களா அப்படின்னா அது கிடையாது. 1908ல மெட்ராஸ் கெசட்ல அந்த கெசட்ல வந்த தகவல் படி 1908லயே அங்க வந்து மக்கள் வாழ்ந்திருக்கிறதுக்கான அனைத்து ஆதாரமுமே இருக்கு உங்களுக்கு. அங்க இருக்கக்கூடிய முதல் ஒரு 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 பேரூராட்சி நிர்வாகம் இருக்கக்கூடிய ஓவேலி பகுதி வந்து அங்க கட்டமைக்கப்படுது. அப்ப அந்த ஓவேலியில வந்து 1908லயே வந்து மக்கள் வந்து அந்த கெசட்ல வந்து வந்த ஆண்டு 1908. அப்ப அதுக்கு முன்னாடி அந்த மக்கள் எவ்வளவு வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு பாருங்க. அப்போ அது இல்லாம இது ஒரு ஆதாரம். அந்த மக்கள் வந்து அங்க வாழ்றதுக்கான அங்க எவ்வளவு மக்கள் இருந்தாங்க, அந்த நிர்வாகம் எப்படி இருந்ததுக்கான ஒரு ஆதாரம் அந்த கெசட்ல இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா 1980கள்ல பாத்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இலங்கையில இருந்து தாயகம் திரும்பிய மக்கள் வந்து கூடலூர் கொண்டு வராங்க. கூடலூருக்கு கொண்டு வந்து இந்த டாண்டி அப்படின்ற இந்த அரசு தேயிலை தோட்டங்கள்ல குடியமர்த்தப்படுறாங்க. அப்ப இந்த 1980கள்ல அவங்களை குடியமர்த்துறவங்க யாரு? இந்த அரசு தானே அவங்களை கொண்டு வந்து குடியமர்த்துது. அப்ப குடியமர்த்தும் போது அந்த அரசுக்கு அது காடு, அது வந்து ஆக்கிரமிப்பு, வனவிலங்கு வரக்கூடிய பகுதி, இது எதுவுமே தெரியாதா? 1980கள்லயே அந்த மக்களை வந்து ஒரு இடத்துல அமர்த்தப்படுறாங்க. அங்க வந்து இந்த டாண்டி நிர்வாகம் உருவாக்கப்படுது. அப்போ அந்த மக்கள் அங்க வாழ்றாங்க. அந்த டாண்டியை உருவாக்குறாங்க, தேயிலை தோட்டங்களை உருவாக்கி அங்க வந்து அந்த வேலைகளை ஈடுபடுறாங்க அப்படின்ற போது அங்கதான் குடியிருப்பே, அங்க மக்களுக்கு அந்த குடியிருப்பு வந்து அந்த அரசு தான் கொடுக்குது. அப்ப அந்த அரசுக்கு அவங்க ஆக்கிரமிப்பாளர்கள் அப்ப தெரியாதா? குடியமர்த்தது அரசு அப்படின்னா அப்ப இப்ப எப்படி அந்த மக்களை வந்து அவங்க ஆக்கிரமிப்பாளர்கள்னு சொல்ல முடியும்? அப்ப இதெல்லாம் எப்படின்னா, வனமா அங்க சரியா இல்ல. வனத்துல வந்து இந்த வனவிலங்குக்கான தீவனங்கள் முறையா கிடைக்குதுன்னா அது எதுவுமே கிடையாது. வெறும் முட்புதர்களும், உண்ணி செடிகளும், இந்த தேக்கு மரங்களும், இது மாதிரி வனவிலங்குகளுக்கு சம்மந்தம் இல்லாததான் வனத்துக்குள்ள அங்க இருக்கு. அப்ப இந்த வனவிலங்குகள் வந்து அதுக்கான தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு வேற வழி இல்லாம உணவை தேடி மக்கள் வாழ்விட பகுதிக்குள்ள வருது. அங்க இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளை உடைக்குது, அங்க இருக்கக்கூடிய அரிசி எடுத்து சாப்பிடுது, விவசாய பகுதிக்குள்ள போகுது, அங்க இருக்கக்கூடிய வாழையை சாப்பிடுது, அங்க இருக்கக்கூடிய காய்கறிகளை சாப்பிடுது. இந்த மாதிரி மக்கள் வாழ்விட பகுதிக்குள்ள நுழைந்து இந்த காட்டு விலங்குகள் அந்த மனிதர்கள் வந்து தொடர்ச்சியை இறந்துட்டு இருக்காங்க. அப்ப நாங்க கூடலூர் தொகுதி மக்கள் முதல்ல அந்த அரசுக்கு சொல்றது ஆக்கிரமிப்பாளர்கள் கிடையாது. அதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்கு. நீ உதாரணத்துக்கு ஓவேலி பகுதியில 125 வருடங்களுக்கு மேல ஒரு ஒரு பாலம் இருக்கு. பிரிட்டிஷ் காலத்துல போட்ட சுண்ணாம்பு பாலம் அப்படின்னு சொல்றது. 125 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாலம் போட்டது அந்த வருஷம் இவ்வளவு வருஷம் ஆயிருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி அந்த மக்கள் அங்க வாழ்ந்திருக்காங்க. அந்த வாழ்ந்தனாலதான் அங்க அந்த மலை பயிர்கள்ல ஏற்றுமதி செய்யறதுக்கும், அதை கொண்டு வரதுக்கும், அதை வந்து சந்தைப்படுத்துறதுக்கும் அந்த பாலத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த பாலத்துடைய வயது 125 வயசுக்கு மேலன்னு சொல்றோம். அப்ப கிட்டத்தட்ட 2-3 தலைமுறையா அதுக்கு மேற்பட்ட தலைமுறைகள்ல வந்து அந்த மக்கள் அங்க அந்த மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற போது இப்ப மட்டும் அந்த மக்கள் எப்படி ஆக்கிரமிப்பாளர்கள் அந்த அரசு தெரியுது. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு காரணம் வனமா இல்ல, வனத்தை கொஞ்சம் கொஞ்சமா அந்த வனத்துறையும் அங்க உள்ள அரசும் வந்து அழிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப வனவிலங்குல வேற வழி இல்லாம மக்கள் பகுதிக்குள்ள வருது, மக்களை வந்து கொள்ளுது. அப்ப இதை வந்து ஒரு கேள்வியா வரும்போது இந்த வனத்துறையும், இந்த நிர்வாகமும், இந்த அரசும் நீங்க தான் ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு பழியத்துக்கு எங்க மேல போடுறது. அப்ப இதுதான் அந்த கூடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல். கூடலூர் தொகுதி மக்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் கிடையாது. அதுக்கான எல்லா ஆதாரமுமே இருக்கு. மக்கள் தொடர்ச்சியா பல்வேறு தலைமுறையா வாழக்கூடிய மக்கள் தான். அந்த மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் சொல்றது அரசு முதல்ல அதை நிறுத்தணும். அதை வந்து நாங்க நாம் கட்சி சார்பா ஒரு வேட்பாளர் சார்பா நான் அந்த கோரிக்கையை வைக்கிறேன். அந்த மக்களுக்கான தீர்வை பெற்று தரதுக்கு நாங்க உழைக்க தயாரா இருக்கோம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் சொன்னீங்க. இவ்வளோ பிரச்சனைகள் அந்த தொகுதியில் இருக்குது அப்படிங்கிறப்ப தொடர்ச்சியாக அங்கே வந்து திமுக, அதிமுக 2 கட்சி தான் மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கு. இப்போ புதுசாக இந்த வாட்டி நீங்கள் நிற்கிறீங்க, இத்தனை பிரச்சனைகளை இவ்வளோ இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதை நீங்கள் மக்கள்கிட்ட எப்படி எடுத்துகிட்டு போவீங்க? மக்கள் ஏன் உங்களுக்கு வாக்குப்படணும் இந்த வாட்டி? இல்லை, வேற வழி இல்லை. கூடலூர் பொறுத்த வரைக்கும் இத்தனை ஆண்டுகளா இந்த திமுக, அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய 2021 25 இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஒரு அதிமுகவுடைய உறுப்பினர் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. அதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுக தான் மாறி மாறி கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகளா திமுகவும் அதிமுகவும் மட்டும்தான் அங்க தொடர்ச்சியான மக்கள் வாக்குகளை வென்று சட்டமன்ற உறுப்பினரா அந்த மக்களுடைய பிரதிநிதியா வந்து போறாங்க. இந்த அரை நூற்றாண்டு காலமா
மக்கள் பிரதிநிதியாக மக்கள் வாக்கு செலுத்தி அவங்களை அனுப்பியிருக்காங்க சட்டமன்றத்துக்கு. ஆனால் அங்கே உள்ள சிக்கல்கள் அனைத்தும் இந்த உறுப்பினர்கள் எல்லாம் தீர்த்து வச்சாங்களா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். மக்கள் வாக்கு செலுத்துறாங்க, மக்களுடைய அந்த அதிகாரத்தை பெற்று அவங்க சட்டமன்றத்துக்கு போறாங்கன்னா அந்த மக்களுக்காக பேசி மக்களுடைய சிக்கலை தீர்க்கணும். அதுதான் சட்டமன்ற உறுப்பினருக்கான வேலை. ஆனால் இது வரைக்கும் இருந்தவங்க கூடலூர் தொகுதியில் இருக்கக்கூடிய சிக்கலை வச்சு அரசியல் பண்ணாங்களே தவிர தீர்வை மக்களுக்கு கொடுத்தாங்கன்னா கட்டாயம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் எதிர்கொள்கிற மிகப்பெரிய சிக்கல் பார்த்தீங்கன்னா வனத்துறையோட அடக்குமுறை சட்டங்கள் கூடலூர் தொகுதி முழுவதும் ரொம்பவே இருக்கு. காடுகள் இருக்கு, வனவிலங்குகள் இருக்கு, அங்கே மக்களும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அங்கே காடாக இருக்குன்னா அது காடாக கிடையாது. வனவிலங்குகளுக்கான காடு சரியா முழுமையாக அங்கே காடு இருக்கானா அதுவும் கிடையாது. எல்லாமே வனத்துறை அங்கே சரியா வைக்கல. அப்போ மக்கள் வாழ்விட பகுதிக்குள் இந்த வனவிலங்குகளோ இந்த மாதிரியான வனவிலங்குகள் உள்ள மக்களை தாக்குற நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது இதை அரசுகிட்ட எடுத்துட்டு போய் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு தீர்வை கொடுங்க அப்படின்னா அதை பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் பண்ணது கிடையாது. அதனாலதான் இந்த உயிரிழப்புகள் அப்படின்றது 23க்கு அப்புறம் 25 வரைக்கும் அப்படியே நான் சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு 2010 இருந்து 23 வரைக்கும் 83 பேரை உணவுகளுக்கு தாக்கி உயிர் வந்திருக்காங்க. 23 26 வரைக்கும் அப்படியே இந்த அளவுகோல் அப்படின்றது 2 மடங்காக மாறி இருக்கு. அப்ப இத்தனை உயிர்களுக்கு பலிக்கு காரணம், இந்த உயிரில் போனதுக்குலாம் காரணம் யார் அப்படின்னா இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். இது யானை அடிக்குதுன்னா யானை காரணம் கிடையாது, புலி தாக்கி இறக்குனாங்க புலி கிடையாது. அந்த யானையும் புலியும் கரடியும் காட்டுக்குள்ள வாழ்வதற்கான சூழ்நிலைகளை அங்க உருவாக்காத அந்த நிர்வாகமும் அந்த அரசும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் தான். இவங்க சரியா அரசு கிட்ட இந்த நிர்வாகங்களை சரியா செஞ்சிருந்தாங்க, மக்களுக்காக பேசியிருந்தாங்கன்னா இந்த இத்தனை உயிர்கள் அந்த தொகுதியில போயிருக்காரு. அது வனவிலங்கு மட்டும் கிடையாது, அங்க உள்ள அடிப்படை மருத்துவம், சொன்ன மாதிரி மருத்துவம், சாலை, வேலைவாய்ப்பின்மை, இது போன்ற அனைத்து சம்பந்தமான சிக்கல்களுக்கு காரணம் இவங்க தான். எந்த ஒரு தீர்வையுமே மக்களுக்கு அங்க கொடுக்கல. தொடர்ச்சியா மக்கள் போராடுறாங்க. நீங்க செய்திகள் எடுத்து பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு போராட்டம் அறிவிச்சுட்டு தான் இருப்பாங்க. எதிர்கட்சியா இருக்கட்டும், அமைப்புகளா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், தன்னிச்சையா போகக்கூடிய மக்களா இருக்கட்டும், எல்லாருமே வாரம் ஒரு முறை ஏதோ ஒரு போராட்டம். ஞாயிற்றுக்கிழமை நீங்க எல்லா பகுதியிலையும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஓய்வு நாள், ஒரு விடுமுறை நாள், எல்லாமே வீட்டில் கறி எடுத்து சாப்பிட்டு டிவி பார்த்து அப்படியே அந்த பொழுது போகணும், இல்லை வெளியில எங்கேயாவது போய் அது பொழுது போகணும்னு சொல்லி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் கூடலூரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா எங்க போராட்டம் அறிவிக்கிறாங்க, எங்க மக்கள் போராடுறாங்க, எங்க அமைப்புகள் போராடுறது, எங்க எதிர்கட்சிகள் போராடுது அப்படின்றதே தெரியாது. அந்த அளவுக்கு போராட்டங்களை ஒருங்கிணைச்சு அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போராட வேண்டிய கட்டாயத்துல மக்கள் இருக்காங்க. அப்படிதான் அந்த வாழ்க்கை முறையே இருக்கு. அப்ப இது எதுவுமே இத்தனை ஆண்டுகள்லாம் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை வாங்கி சட்டமன்றத்துக்கு வாக்கு வாங்கி போன அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருமே செய்யல. அவங்களுக்கு இந்த மண்ணை வச்சு இந்த மக்களை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும். திமுக என்ன சொல்லும், நாங்க அதெல்லாம் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். வந்துருச்சுன்னு வைங்களேன், எந்த இதையுமே சரி பண்ணாது. ஏன்னா சரி பண்ணிருச்சுன்னா அவங்களுக்கு அங்க வேலையே கிடையாது. அதே அதிமுக வந்தா திமுக செய்யல, திமுக சட்டமன்ற உறுப்பினர் செய்யல, நாங்க செய்யறோம்னு சொல்லி அதிமுக மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு அந்த வாக்கை வாங்கி அவங்க சென்று சட்டமன்றத்துக்கு போனா அவங்களும் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஏன், அவங்க செஞ்சா அவங்களுக்கும் அடுத்து அங்க வேலை கிடையாது. அந்த மக்களுக்கான விடிவு கிடைச்சிருச்சுன்னா மக்கள் இவங்க தேட மாட்டாங்கல்ல. அந்த விடிவை கிடைக்காம அப்படியே அந்த மக்களை அந்த சிக்கல்கள்ல அந்த வழியோட வச்சுக்கிறது தான் இத்தனை ஆண்டுகள் அங்க ஆட்சி சேர்ந்து அந்த ஆட்சியாளர்களுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வேலையா இருந்தது. இப்ப இதனாலதான் இப்ப எனக்கு 31 வயசுல நான் எப்படி இருந்திருக்கணும், ஒரு பேச்சுலர் லைஃப் இல்ல ஒரு கல்யாணம் ஒருத்தரோட லைஃப் அப்படின்னா, இப்ப எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருடம் ஆச்சு. எனக்கு நான் மனைவியோட என்னுடைய வாழ்க்கை முறையை நல்லபடியா நான் ஒரு வேலைக்கு போறேன், மனைவி இருக்காங்க, என்னுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்னு நான் போயிருக்கலாம். இல்ல ஒரு பேச்சுலரா இருந்தா, என் வயசுல 23 வயசுக்குள்ள பேச்சுலரா இருந்தா அவங்களுடைய வாழ்க்கை ஒரு காதல் இல்ல ஒரு பொழுதுபோக்கு, ஒரு சினிமா அப்படின்னு அவங்க கூட போகலாம். ஆனா இது எதுவுமே இல்லாம 30 வயசுல அந்த தொகுதிக்காக இத்தனை போராட்டங்களை சந்திச்சிருக்கோம், இத்தனை போராட்டங்களை நாங்க பண்றோம். நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி இன்னும் பல பேர் இந்த கட்சிக்குள்ள நின்று போராடுறாங்க. என் வயசு ஒத்த பல்வேறு சகோதர சகோதரிகள் இருக்காங்க. அப்ப இவங்கெல்லாம் அதுக்கு போராடக்கூடிய காரணம் என்னன்னா, அங்க எதுவுமே சரியா இல்லைங்க. கூடலூர் தொகுதி முழுக்க A to Z எதுவுமே சரியா இல்லை. நான் சொன்ன பார்த்தீங்களா, உங்களுக்கு சாலை, மருத்துவமனை, வனவிலங்கு தாக்குதல்கள், வேலை வாய்ப்பு, இது எதுவுமே அங்கே இல்லாதனால தான் இத்தனை போராட்டங்கள் நாங்கள் சந்திக்க வேண்டியதா இருக்கு. அப்போ இது எதுவுமே இவங்க சரி பண்ணல. ஒரு மாற்றமா நாங்க சரி பண்றோம் அப்படின்னு எதை வச்சு சொல்றேன்னா, நாங்க இந்த வழிகளிலிருந்து பிறந்தவர்கள். நான் சொல்றேன் பார்த்தீங்களா, நான் என்னுடைய பள்ளி முடிச்சு கல்லூரி அங்கே சரியான கல்வி இல்லை அப்படின்னுக்காக வெளியே படித்தேன். நான் படிச்சதுக்கான வேலை செய்கிறேன் அப்படின்னா கிடையாது. ஏதோ ஒரு ப்ரைவேட் கன்சல்டன்சியில் ஒரு ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அது படிப்புக்கான வேலை கிடையாது. ஏன்னா அங்கே அந்த தொகுதியில் ஒரு வேலை வாய்ப்பின்மை அப்படின்னு கிடையாது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, தமிழ்நாட்டிலேயே கூடலூர் தொகுதியில் தான் உங்களுக்கு இந்த நுண்கடன் நிறுவனங்கள் சொல்லுவாங்க, மைக்ரோ ஃபினான்ஸ், இந்த மாதிரியான நிறுவனங்கள் அதிகபட்சமாக இருக்குது. ஏன் தெரியுங்களா?
அதிகமாக கூலி தொழிலாளிகளுக்கு தினக்கூலிகள், அதாவது அன்னைக்கு போனால் தான் அந்த கூலி கிடைக்குது, இல்லை ஒரு வார கூலி கிடைக்குதுன்ற மாதிரியான இந்த மாதிரியான அந்த அடித்தட்டு மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி வந்து குடலூர் தொகுதி. இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாச சம்பளம் வார சம்பளம் இதை நம்பி தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரியான வாழக்கூடிய மக்களை தான் அந்த மைக்ரோ ஃபினான்ஸ் நிறுவனங்கள் வந்து குறி வச்சு லோன் கொடுக்கறது, கடன் கொடுக்கறது. அப்போதானே அவங்க, ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை, வேற சோர்ஸ் கிடையாது, அவங்களால வேற எதுவும் பண்ண முடியாது. அவங்க வாங்குற சம்பளம் அவங்க வயிற்ற கழுகிறதுக்கு அங்கே பத்துறது இல்லை. அதை தாண்டி மருத்துவம், கல்வி, ஒரு நல்லது கெட்டது, ஒரு கல்யாணம், காது குத்து, இந்த மாதிரியான தேவைகளுக்கு அவங்க கடன் வாங்கி தான் ஆகணும். அப்போ அந்த கடனை செலுத்துகிற இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் நிறுவனங்கள் குடலூர் ரொம்ப அதிகம். அந்த மக்களுக்கு கடன் கொடுத்து எப்பயுமே கடனாளியா லோன் கட்டுற மாதிரி தான். மாசம் ஆனா 5ஆம் தேதி 10ஆம் தேதி லோன் கட்டலன்னா ஒரு வீட்லையும் போய் லோன்காரன் நின்று அந்த மக்களை வந்து மிரட்டி கட்ட வைக்கிற, அவங்கள வந்து ரொம்ப இழிவுபடுத்துற நிலையை வந்து தொகுதி முழுக்கவே நடந்துட்டு இருக்கு. அப்ப இது எதுவுமே கிடையாது. அங்க நான் படிக்கிறேன், நான் படிச்சு சரியான வேலை வாய்ப்பு எனக்கு அந்த குடலூர் தொகுதியில் கிடைச்சிருக்கு அப்படின்னா, நான் ஒரு நல்ல சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா, நான் இந்த போராட்டத்துக்கு வந்து நான் நிற்க வேண்டியது இருக்கேன், நான் கட்சியில் பயணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கான எல்லா தேவையும் கிடைச்சிருக்கு. நல்ல மருத்துவம் கிடைச்சிருக்கு, நல்ல சாலை கிடைச்சிருக்கு, நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படின்னா இது எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் யாரை எதிர்த்து நான் போராட வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்திருக்கும்? கட்டாயம் வந்திருக்காது. அரசை நான் பாராட்டி இப்ப இருக்கக்கூடிய அரசுக்கு வாக்கு செலுத்திட்டு நான் பேசாம என் வாழ்க்கையை நான் பார்த்துட்டு போயிருப்பேன். அப்ப இது எதுவுமே எனக்கு மட்டும் இல்லை, என்னை போன்ற பல இளைஞர்களுக்கு, பட்டதாரிகளுக்கு அங்க கிடைக்கல. சரியான வேலை வாய்ப்பு கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா குடலூர் தொகுதி முழுக்க வந்து விவசாயம் சார்ந்து நிற்குது. தேயிலையா இருக்கட்டும், காப்பியா இருக்கட்டும், இல்ல காய்கறிகளா இருக்கட்டும், இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த மிகப்பெரிய ஒரு மண் தான் குடலூர் மண் அப்படின்றது. அங்க இருக்கக்கூடிய ஒரு தற்சார்பு பொருளாதாரம் இருக்கா அப்படின்னா கூட அது கிடையாது. மக்கள் ஏதோ வேற வழி இல்லாம அந்த தொழில் பண்ணி அவங்க வயிற்ற கழுகிற நிலைமை தான் அங்க இருக்கு. அப்போ தற்சார்பு நிலை சார்ந்த ஒரு தொழிற்சாலையோ அந்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்போ, இல்ல அங்க படிச்ச பசங்களுக்கு, அங்க ஒரு அரசு கல்லூரி இருக்கு, அந்த அரசு கல்லூரியில படிச்ச பசங்களுக்கோ ஒரு வேலை வாய்ப்போ இது போல எதுவுமே வந்து இந்த அரசு வந்து அங்க ஏற்படுத்தி கொடுக்கல. இப்ப இல்ல, தொடர்ச்சியாவே அது எதுவுமே பண்ணல அந்த அரசு. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எதிர்கொள்ளும் போதுதான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இதுக்கான ஒரு மாற்று வேணும். நீங்க தொடர்ச்சியா திமுக, அதிமுக 60 ஆண்டுகளா நீங்க வாக்கு செலுத்திருக்கீங்க, நமக்கான எந்த ஒரு தீர்வையும் இவங்க இது வரைக்கும் செஞ்சது கிடையாது அப்படின்ற போது, இதுல இருந்து ஒரு மாற்றா இந்த வழிகளிலிருந்து பிறந்த ஒரு மகனா தான் நான் வந்து இன்னைக்கு கட்சியில நான் பயணிக்கிறேன். நான் வந்து ஏதோ ஒரு அரசியல்ல நிற்கணும், இல்லை என்னோட அம்மா அப்பா ஒரு அரசியல்வாதிகள், அவங்க வந்து தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சியில மிகப்பெரிய பொறுப்புல இருந்தாங்க, நானும் பொறுப்புல வந்தேன், அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்க கேண்டீன்ல வேலை செய்ய கூலி தொழிலாளி. நான் இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து இந்த வழிகள் இருந்து பிறந்து வந்தனால இது ஒரு மாற்றா வேணும்னு நாம் தமிழர் கட்சி நிற்கிறோம். இப்போ அந்த கட்சியில இருந்து நான் வேட்பாளராக நான் அறிவிக்கிறார் அப்படின்ற போது கட்டாயம் அந்த மக்களுக்கு அதுக்கான தீர்வை நாங்கள் பெற்றுக் கொடுக்கறதுக்கான எல்லா வேலையும் நாங்கள் செய்வோம். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் போராட்டங்கள் மூலமா தொகுதியில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி ஒரு அந்த 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 மக்களுடைய அதிகாரம், அந்த மக்களுடைய பிரதிநிதியா சட்டமன்றத்துக்கு போகும்போது கட்டாயம் அதுக்கான தீர்வுகளை எங்களால் ஏற்படுத்த முடியும் அப்படின்றத எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க. நான் வந்து இப்போ அந்த பிரச்சனையை கேட்டு அதுக்கான தீர்வை பெறுறவங்க கிடையாது. அந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டு தீர்வை வாங்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மகன். அதாவது கட்டாயம் வந்து அந்த மக்களுக்கான அனைத்து வாழ்வாதார சிக்கலுக்கான தீர்வை நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளரா, கட்சியினுடைய ஒருவேளை நாங்கள் வென்று சட்டமன்றத்துக்கு போனோம் அப்படின்னா 26ல் அந்த மக்களுக்கான தீர்வை கட்டாயம் பெற முடியறதுக்கான எல்லா வழிகளையும் நாங்கள் செய்யறோம். அதனால மக்களுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா மீண்டும் மீண்டும் திமுக, அதிமுகவுக்கு நம்பி வாக்கு செலுத்தி இன்னொரு 5 வருஷம் அவங்க இதே மாதிரி போராட்ட காலத்தில் நிற்க போறாங்களா, இல்ல ஒரு மாற்றா இந்த மாதிரியான வழிகளில இருந்து பிறந்து வந்த ஒரு மகனுக்கு வாக்கு செலுத்தி இதுக்கான தீர்வுகள் அவங்க பெற போறாங்கன்னா அப்படின்றது மக்கள் கையில தான் இருக்கு. கட்டாயம் வாக்கு செலுத்துவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி அந்த கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா 2016ல் 2300 வாக்குகள் வாங்கியிருக்கு. 1.7% வாங்கியிருக்கீங்க. 2021ல் பார்த்தீங்கன்னா 7317 வாக்கு, 5.33% வாக்குங்க. நம்ம வந்து ஒரு வெற்றியை நோக்கி நகரணும் அப்படின்னா ஒரு 45% நமக்கு தேவை. 5%லேருந்து 40%க்கு நீங்கள் போகிறதுக்கு என்னென்னமான வேலைகள்லாம் பண்ண இருக்கிறீங்க? கட்டாயம். இப்போ நீங்கள் 2016, 21 2 தேர்தலையுமே குடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வாக்குகள் அப்படின்றது வந்து குறைவான வாக்குகள் தான். இப்போ இந்த 26ல் மட்டும் அந்த 8000 7000 வாக்குகள் வச்சு நீங்கள் எப்படி வெல்ல முடியும் அப்படின்றது சரியான கேள்வி தான். கட்டாயம் வந்து வெல்லுவோம். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே 2016ல் அந்த 2000 வாக்குகள் வாங்கும் போது இருக்கக்கூடிய சிக்கல் வேற. 2021ல இருந்து இத்தனை ஆண்டுகள்ல இருக்கக்கூடிய சிக்கல் வேற. மக்கள் வந்து முற்றிலுமா இந்த திமுக, அதிமுக வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் மக்கள் நம்பி அவங்களுக்கு 30%, நீங்க சொல்ற அந்த 30%, 40%, 50% வாக்குகளை செலுத்தி இருக்காங்க. அங்க அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா வாக்காளர்கள் ஒரு 2 லட்சம் பேருக்குள்ள தான் இருப்பாங்க. அதுல அதிகபட்சமா ஒரு 80,000 வாக்குகளை நீங்க வாங்கிட்டா வந்து அந்த தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் நீங்க. இந்த 7,000ல இருந்து இந்த 80,000 வாக்குகளை வாங்குறதுக்கு நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, மக்களை சந்திக்க போறோம். அவ்வளவுதான். மக்கள் கிட்ட சந்திச்சு தெளிவுபடுத்த போறோம்.
நீங்க தேர்தல் நேரத்துல காசு கொடுப்பான், தேர்தல் நேரத்துல உங்களுக்கான பரிசு பொருள் கொடுப்பான், இத்தனை ஆண்டுகள் தீர்க்காத பிரச்சனையில தேர்தல் நேரத்தை தீர்த்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுப்பான். இது எதையும் நம்பாதீங்க. நாங்க 21லயே ஏதாவது மக்கள்கிட்ட சொன்னோம், நம்பாதீங்க. மீண்டும் மீண்டும் நம்பி உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம், உங்க வாழ்க்கை தரத்தை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு, அதிகாரம் மிக வலிமையானது அப்படின்னு இருப்பாரு. அப்படி வலிமை பெற்ற அந்த ஆயுதத்தை ஒரு முறை நீங்க வாக்கா செலுத்துறீங்க, அதை சரியா செலுத்துங்க. செலுத்துனீங்கன்னா இந்த மாதிரி சிக்கல்கள் அனைத்தும் கட்டாயம் தீர்க்கப்படும். அந்த அதிகாரம் நம்ம கையில இருந்துருச்சு அப்படின்னா அனைத்துக்குமான தீர்வு அந்த அதிகாரத்தை நமக்கு வாங்கி கொடுத்துரும். அப்ப அந்த அதிகாரத்தை வந்து அடையிறதுக்கு இந்த வாக்கு செலுத்துறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதமா நமக்கு இருக்கு. அந்த 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 அதிகாரத்தும் செலுத்துற அந்த ஆயுதத்தை சரியா பயன்படுத்துன்னு சொல்லி மக்கள்கிட்ட நாங்க எங்களுடைய கருத்துக்களை எடுத்துட்டு போவோம். கட்டாய மக்கள் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை, இப்போ சமீபத்துல குருளு தொகுதியினுடைய அந்த கொந்தளிப்பு நிலையில இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கட்டாய மக்கள் இவங்களை நம்ப மாட்டாங்க. இந்த திமுக, அதிமுக, இந்த தேசிய கட்சிகளை நம்பி வாக்கு செலுத்த மாட்டாங்க. நமக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க. ஏன்னா அந்த அந்த 8000 7000 வாக்கு கட்டாயம் இந்த 26 தேர்தலில் நீங்க சொல்ற அந்த 40-50% அடையும். இந்த 80,000 90,000 வாக்குகளை நாங்கள் வாங்குவோம். கட்டாயம் வென்று சட்டமன்றத்துக்கு குருளு தொகுதியிலிருந்து நாம் கட்சியினுடைய வேட்பாளராக நான் செல்வேன் அப்படின்றது முழு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு சிக்கல் மக்கள் அங்கே எதிர்கொள்றதுனால வேற வழி இல்லை. இல்லை மீண்டும் அவங்க அதிமுக திமுக வாக்கு செலுத்துறாங்கன்னா, நான் ஒரு கணக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, 227 உயிரிழப்புகள் இழந்திருக்குன்னு சொல்லி. அந்த 227 அடுத்த 5 ஆண்டுகளில் 1000 கடந்து போகும். அது நாளைக்கு நம்ம வீட்லையா இருக்கும், என் பக்கத்து வீட்லையா இருக்கும், என் வீட்லையா இருக்கும். அந்த மாதிரியான உயிரிழப்புகள் நாளைக்கு ஏற்படலாம். அதனால வேற வழி இல்லை. மக்கள் வாக்கு செலுத்தக்கூடிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க, கட்டாயம் செலுத்துவாங்க அப்படின்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஓகேண்ணா, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எந்த ஒரு தேர்தலையும் போட்டி இல்லை அப்படி தானே? இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு முதல் தேர்தல் களத்தில் நீங்கள் இப்போ தான் முதல்ல வரீங்க? இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து உள்ளாட்சி தேர்தலில், நான் நகராட்சி தேர்தலில் வந்து நான் ஒரு வேட்பாளராக நின்றுருக்கேன். 2022 நடைபெற்ற அந்த நகராட்சி தேர்தலில் நெல்லியாலம் நகராட்சியினுடைய ஒரு வார்டுடைய மெம்பராக நான் போட்டிட்டு இருக்கேன். அந்த இதில் பார்த்தீங்கன்னா 75க்கும் மேற்பட்ட வாக்குகள் வந்து 1000 வாக்குகள் அந்த பதில அந்த வார்டில் இருக்குது. 75-76 வாக்குகள் வாங்கி அதில் நான் போட்டிட்டு இருக்கேன். சட்டசபை தேர்தல் முதல் முறை நான் போட்டிடுறேன். ஆமாம், சட்டசபை தேர்தலில் இப்போ தான் நீங்கள் முதல் போட்டிடுறீங்க. நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு சவாலாக பார்க்குறீங்க? இந்த தேர்தல் நமக்கு இதெல்லாம் சவாலாக இருக்கும் அப்படின்னா எதெல்லாம் பார்க்குறீங்க? அங்கே பொறுத்த வரைக்கும் சவால் அப்படின்றது என்னென்னா, மக்கள்கிட்ட எங்களுக்கு எந்த சவாலும் கிடையாது. மக்கள்கிட்ட நாங்கள் கருத்தை எடுத்துகிட்டு போகிறோம், எங்களுடைய கொள்கைகளை சொல்கிறோம். மக்களுக்காக நாங்கள் கூடலூர் தொகுதியிலே போராடிய அந்த இதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட வாக்கு கேட்க போகிறோம். சவால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே பொறுத்த வரைக்கும் இந்த திமுக அதிமுக தான் எங்களுக்கு சவால். என்ன சவால் அப்படின்னா, மக்கள் அங்கே ரொம்ப வறுமையில் இருக்காங்க. ரொம்ப வறுமை அப்படின்னா வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப போராட்டத்துக்கு நிற்கிறாங்க. தொடர்ச்சியான போராட்டங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. தினமும் வேலைக்கு போனால் தான் அவங்களால அவங்களுடைய அந்த குடும்ப சூழ்நிலை நடத்த முடியும்னு நிலைமையில அவங்க இருக்காங்க. போது தேர்தல் நேரத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னா, அது வரைக்கும் இந்த மக்களை கண்டுக்காத இந்த 2 பெரும் கட்சிகள் தேர்தல் வந்த அந்த ஒரு மாசத்துல என்னமோ அவங்கள வந்து உள்ளூர் மக்களை தூக்கி நிறுத்துற மிகப்பெரிய ஒரு அரசர்களா, மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர்களா மாறிடுவாங்க. அது எப்படி அந்த ஒரு மாசத்துல மட்டும் மக்கள் கண்ணில் படுறாங்க அப்படின்னு தெரியல. அந்த நேரத்தில் பரிசு பொருள், இந்த பணத்தை கொடுத்து மக்களை வந்து வேற வழி இல்லை. அந்த மக்கள் ஒரு மாச சம்பளம் அந்த இடத்துல ஒரு தொகையா கிடைக்குது அப்படின்ற போது வேற வழி இல்லாம அந்த மக்கள் வாங்கி வாக்கு செலுத்திடுறாங்க. செலுத்துறதுனால இந்த ஆட்சியாளர்கள் அந்த அதிகாரத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா இந்த முறை அது நடக்குதான்னு தெரியல. ஏன்னா இந்த முறை மக்கள் மிகப்பெரிய உயிரை விட இங்க நமக்கு என்னங்க முக்கியம்? எவ்வளவு பணம் கொடுத்தாலும், எவ்வளவு பரிசு பொருள் கொடுத்தாலும், அந்த உயிர் இருந்தா தான் நமக்கு அந்த உயிரிழப்பே அங்க நமக்கு ஏற்படுது. வாழ முடியாத சூழ்நிலையே வந்துருச்சு அப்படின்னா கட்டாயம் அந்த முறை இந்த மக்கள் அதை எதுவுமே வாங்க மாட்டாங்க. அதனால எங்களுக்கான ஒரு எதிர்ப்பு, எங்களுக்கான ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்னா இந்த மாதிரியா பணம் கொடுக்கறதும் இந்த மாதிரியான இது மட்டும்தான் தவிர மற்றபடி எங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. அதனால நாங்கள் தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட போகிறோம், போராட்டங்கள் மக்களுக்காக நிற்கிறோம், மக்களுடைய தொடர் போராட்டங்களை நாங்கள் எப்பயுமே பங்கெடுக்கிறோம். அதனால மக்கள் எங்களை நம்பி வாக்கு செலுத்த நம்பிக்கை எங்களுக்கு எப்பயுமே இருக்கு. உங்கள் தொகுதி, கூடலூர் தொகுதி சட்டமன்றத்தில் இருக்கிற மக்களுக்கு இந்த காணொலி மூலம் நீங்கள் தான் சொல்ல விரும்புகிறீங்களா? மக்களுக்கு ஒரு கட்சியினுடைய நாம் கட்சியினுடைய வேட்பாளராக நான் சொல்கிறத தாண்டி அந்த மண்ணுடைய மகனாக சொல்கிறது ஒன்றே தாங்க. ஸோ நான் வந்து என்னுடைய அம்மா அப்பா சொன்ன மாதிரி டாண்டியில் வேலை செஞ்சக்கூடிய ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி. என்ன மாதிரி பல பெற்றோர்கள் இருப்பாங்க, அவங்களோட பிள்ளைகள் இருப்பாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் படிக்கிறதுக்கோ, இல்லை என்னுடைய பொருளாதார ரீதியாக நான் மேலே ஏறி வர்றதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டேன் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன மாதிரி பல பெற்றோர்களுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் அந்த வழி இருந்திருக்கும். இது அந்த டாண்டி மக்களை தவிர்த்து அங்கே இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுமா இருக்கட்டும், ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்களா இருக்கட்டும், கட்டட வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை அங்கே உள்ள அனைத்து தரப்பு விவசாயிகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அங்கே உள்ள வாழ்க்கை முறை அப்படின்றது ஏதோ ஒரு வேலைக்கு போனாதான், கூலி வேலைக்கு போய் தான் நடத்த முடியுன்ற நிலைமையில தான் நிற்கிறோம். அப்போது இந்த வாழ்க்கை முறையிலேருந்து நம்ம மேம்படணும், பொருளாதார ரீதியாக சரி, இல்லை ஒரு கல்வி மருத்துவத்தில் மேம்படணும் அப்படின்னா
நமக்கான அரசை, நமக்கான அதிகாரத்தை சரியான ஒரு கையில கொடுக்கணும். அது சரியா இருக்கு அப்படின்னா நம்ம இது எதுக்குமே நம்ம வந்து பயப்படாம நம்ம வாழ்க்கை முறையை ரொம்ப எளிதா ரொம்ப அருமையா எடுத்துட்டு போகலாம். அப்ப அப்படின்ற போது இது வரைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள் மக்கள் சிந்திக்கணும். இது வரைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள் இந்த 50 60 வருடத்துல இதை பண்ணியிருக்காங்களா நீங்க சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஒரு கல்யாணம், காது குத்து, ஒரு ஒரு உங்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவம் இல்லை ஒரு கல்விக்காக உங்களுக்கு உங்க பிள்ளைகளுடைய கல்வி இது போல உங்களுக்கு ஏதாவது சிக்கல் வருது அப்படின்னா நீங்க அந்த இடத்துல கடன் வாங்கி இது முன்னாடி சொன்ன மாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் கடன் வாங்கி மாசம் மாசம் நீங்க வாங்குற சம்பளத்தை லோன் கட்டிட்டு தான் இருக்கீங்க தவிர நம்ம வாழ்க்கை முறை வேற என்னவா இருக்காங்க அப்படின்னு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இந்த வாழ்க்கை முறை நம்ம எத்தனை தலைமுறைக்கு நீங்க கொடுக்க போறீங்க? இப்போ என் தாத்தா பாட்டி என் அம்மா அப்பாவுக்கு இந்த வாழ்க்கை முறை கொடுத்துருக்காங்க. இந்த சூழ்நிலைகள்ல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை என் அம்மா அப்பா எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமா அப்படின்றதான் இங்கே நான் கேள்வி. இப்போ அதனால நீங்கள் மீண்டும் இந்த திமுக அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தி, இல்லை திமுக அதிமுக விட்டுருங்க, புதுசாக நிறைய பேர் வராங்க, ஒரு மாற்றமாக நீங்கள் அவங்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னா அவங்க இந்த மண் சார்ந்து என்ன பேசியிருக்காங்க, இந்த மண் சார்ந்து மக்களுக்காக என்ன போராடி இருக்காங்க, இல்லை அந்த வேட்பாளர் வந்து ஒருவேளை வேட்பாளர் அவங்களாம் அறிவிச்சிட்டாங்கன்னா அந்த வேட்பாளர் வந்து இந்த வழிகள் தெரிந்த ஒரு வேட்பாளரா, இந்த சிக்கல்கள்ல இருந்து பிறந்த வந்த ஒரு வேட்பாளரா அப்படின்றத நீங்கள் சிந்திக்கணும். அப்போ இது எல்லாத்துக்குமான ஒரு தீர்வு அடுத்த தலைமுறை, நான் இருக்கக்கூடிய தலைமுறையா இருக்கட்டும், எனக்கு அடுத்த தலைமுறையா இருக்கட்டும், அந்த குழுலூர் மண்ணில் சரியா வாழணும், சுதந்திர காத்த சுவாசிச்சு எந்த ஒரு சிக்கலும் இல்லாம ஒரு முழு விடுதலையோட அந்த மண்ணில் வாழணும் அப்படின்னா இந்த அதிமுக திமுக தூக்கி வீசணும். அப்படி வீசினா மட்டும்தான் அந்த மண்ணையும் மக்களையும் காதலிக்கிற அந்த மண்ணின் மக்களில் வழிகளிலிருந்து பிறந்த ஒரு மகனுக்கு நீங்க வாக்கு செலுத்தி உங்களுடைய அதிகாரத்தை அவங்க கையில கொடுத்தா மட்டும்தான் நமக்கான அனைத்து தீர்வுகளும் அங்கே கிடைக்கிறதுக்கான வழிவகை செய்ய முடியும். அப்போ இதை கூடலூர் தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் இதை உணர்ந்து நம்ம திமுகவுக்கு வாக்கு செலுத்துறோம், திமுக வந்தால் தான் அங்கே எங்களை காப்பாதும், இல்லை அதிமுக வந்தால் எங்களை காப்பாதும் அப்படின்றத அந்த பொய்யை அவங்க பொய் சொல்லி வாக்கு கேட்கறத நம்பி நம்ம வாக்கு செலுத்தாம உண்மையை உணர்ந்து அந்த வழிகளை உணர்ந்து இந்த ஒரு முறை வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக எனக்கு நீ கட்சி வேட்பாளரை தாண்டி இந்த வழிகளில் இருந்து பிறந்த ஒரு மகனுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துனீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து அனைத்துக்குமான தீர்வு அங்கே பெற்றுத்தரப்படும் அப்படின்றத அந்த மக்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். இல்லை மீண்டும் அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்துறோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அந்த உயிர் பலிகள் இன்னும் 2 மடங்கு 3 மடங்கு ஆகும். இப்போ இருக்கக்கூடிய அந்த வாழ்வாதார சிக்கல்கள் தொடர்ச்சியாக தான் இருக்க போகுது. இதில் எதுவுமே அங்கே மாற போகிறது கிடையாது. மக்கள் சிந்திச்சு வாக்கு செலுத்தணும் அப்படின்றதான் இந்த காணொலி மூலியமா நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். உங்களோட பணிகள் இன்னும் மேலே சிறந்து போகணும்னு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் 2026 தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறணும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி.